தற்காப்பு கலை நடத்தும் 2வது மாநிலவன சிலம்ப போட்டி 25/8/2024 இன்று ஹைதராபாத் அன்னை வேளாங்கண்ணி காலேஜில் நடைபெற்றது. மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 5லேருந்து பிலோ 10 வரையும் 1 நிமிஷம், ஆஃப்டர் 11லேருந்து ஆஃப்டர் அபோ 12லேருந்து 14-15 பசங்க வந்திருந்தாங்க. குழந்தைங்க வந்துட்டு ரெஃப்ரிங் வந்துட்டு கரெக்டாக 1 நிமிஷம், பிலோ 5லேருந்து பிலோ 10 கரெக்டாக ரெஃப்ரிங்க தீர்ப்பு கரெக்டாக எடுத்தாங்க. குழந்தைங்க வந்துட்டு அதே போல் 11லேருந்து 12-13 1.5 நிமிஷம் வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு ரெஃப்ரிங் வந்துட்டு அந்த தெளிவாக பார்த்து மார்க் குழந்தைங்களுக்கு திறமையான உள்ள மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு கொடுத்தாங்க. அதே போல் அந்த அரசாங்கத்துக்கிட்ட, தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட நான் 3 கோரிக்கை வைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கோரிக்கை, மாணவர்கள் வந்துட்டு இந்த சிலம்ப கலை வந்துட்டு கட்டாய கல்வியாக்கணும் ஸ்கூலில், காலேஜில். ஏன் இந்த கட்டாய கல்வினா, இந்த சிலம்ப கலைன்றது ரொம்ப ரொம்ப உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குது. வருங்காலத்தில் மாணவர்கள் வந்துட்டு கெட்டு போகாத ஒழுக்கமா படிப்பு இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த டிசிப்ளினு, தெளிவு, இது எல்லாமே இந்த சிலம்பத்தில் அடங்கியிருக்கு. இது முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை என்னன்னா, ஆசான்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விபத்து ஆகுது, அந்த ஆசான்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த ஒரு பலனும் கிடையாது சுத்தமாக. இப்போ சாதாரண ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் பிஎஸ்சி இஎஸ்சி இருக்குது. அதே போல் ஆசான்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ ஏஜ் ஆகிடுச்சு, வயசு ஆகிடுச்சு. வயசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் மாரி பிஎஸ்சி இஎஸ்சி மாரி கொடுக்கலாம் இந்த அரசாங்கம். இது வந்து நான் தாழ்மையாக கேட்குறேன் இந்த அரசாங்கக்கிட்ட, தமிழ்நாடு அரசாங்கக்கிட்ட. அதே போல் 3வது கோரிக்கை, சென்னையில் பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ள பூங்காக்கள், பார்க்கு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யோகா கலைக்கு வந்துட்டு இண்டோர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சிலம்ப கலைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஒரு மழை வந்தால் அந்த ஆசானம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த சிலம்ப கலை வந்து யோகாவும் சிலம்பமும் நம்மளோட சித்தர்கள் கண்டுபிடிச்சது. ஆனால் 2 வேற இல்லை, 2த்துக்குமே பலன் இருக்குது. யோகா பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியம், ஏதோ உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அப்போ இந்த சிலம்ப கலை தான் வரும். அதனால சித்தர் வந்து சிலம்பமும் யோகா 2மே கற்றுக்கினாங்க. இது 3வது கோரிக்கை. அதனால ஆசான்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பாங்க. என்னன்னா, ஒரு ஸ்கூலில் போய் வேலை கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆசான் சொல்ல வெளியே விரும்பல, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை இந்த அரசாங்கம் ஏற்று நல்லபடியாக அந்த ஆசானுக்கு ஒரு உதவி கொடுக்கணும். அதே போல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் எல்லா பாருங்க, டோட்டலாக நான் சென்னையில் எல்லா பாருங்க அழகாக இன்டர் கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த அருமையான இந்த கலைக்கு ஏன் கொடுக்கல இந்த அரசாங்கம்? அதான் என்னோட கோரிக்கை. மாணவ பெற்றோர்கள், ரெஃப்ரி, வாலண்டரி, ஜட்ஜி, மாஸ்டருங்க எல்லாருமே மேட்ச் வந்து அழகாக நடந்தது. எந்த பிரச்சனையும் இல்லாத, உடம்புக்கு நல்ல உணவு, தண்ணி, பாத்ரூம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தது. இல்லைன்னா ஒரு 750 பேர், 750 பேரில் குழந்தைகள் எல்லாமே மன ஆசையோட கப்புங்க அழகாக, எந்த குறையும் இல்லாத, எந்த திறமையான அவங்களுக்கு பரிசு அழகாக வாங்கிட்டு போனாங்க. பெற்றோர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே போல் ஆசான் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரெஃப்ரி பார்த்தாங்க. பேரண்ட்ஸுக்கு ஃபுட்டு எல்லாமே எந்த குறையும் இல்லை. மாவட்டம் பார்த்தீங்கன்னா 30 மாவட்டம், திருவள்ளூர், கடலூர், சிதம்பரம், காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை, சீர்காழி, சென்னை, மாயவரம், கும்பகோணம் எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்திருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு போகும்போது ஆசான் நீ அடுத்த வாட்டி எப்போ மேட்ச் நடத்துவீங்க? கண்டிப்பாக நாங்கள் இன்னைக்கு கம்மியாக கொடுத்துட்டோம், ஒரு 20 கொடுத்துட்டோம், அடுத்த வாட்டி நாங்கள் 30-40 கொடுக்குறோம் அதே சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் சாகர் மாவீரன் தற்காப்பு கலை தலைவர். ஓகே, அவர் வந்துட்டு என்னோட பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் வந்துட்டு நண்பர். அதே மாதிரி 2 பேரும் வந்துட்டு இந்த கலை வந்து 2 பேர் ஒன்றா பயிற்சி எடுத்தோம். இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துலேருந்து எந்த நோய் நொடி இல்லாத நல்ல தெளிவாக இருக்கிறோம். ஏகேவில் மாஸ்டர் ஆர்ட் தலைவர் ஓகே, அவர்கிட்ட கொடுக்குறேன். நேம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர். இப்போது வந்து மாவீரன் தற்காப்பு கலைக்கூடம், மாவீரன் தற்காப்பு கலைக்கூடம் வந்து 2வதாக மாநில லெவலில் வந்து போட்டி வச்சுருக்காங்க. போன வருஷம் ஒன்று வச்சுருக்காங்க, இந்த வருஷம் ஒன்று வச்சுருக்காங்க.
இரண்டாவதாக மாநில அளவிலான போட்டிகள் நடந்திருக்குது. இந்த போட்டியில வந்து பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க மக்கள். பொதுமக்களும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, மாணவர்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பல்வேறு மாவட்டத்திலிருந்து ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் 800 பேருக்கு மேலே வந்து இங்கே இந்த மேட்ச்சில் கலந்துக்கிட்டாங்க. குழந்தைங்க தங்களுடைய திறமை, வேகத்திறன், அறிவுத்திறன் இது எல்லாத்தையும் இந்த சிலம்பக்கலையில் காமிச்சிருக்காங்க. எல்லாரும் ஹாப்பியாக இருந்திருக்காங்க. எல்லாருமேக்கும் பரிசு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு என்பது அது இல்லை, போட்டியில் ஒரு மாணவனும் கலந்துக்கிட்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால் அந்த மாணவர்களுக்கு நம்ம வந்து பெரிய நன்றி சொல்லணும். அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தின அந்த ஆசானங்களுக்கு, அந்த மாணவர்களை உருவாக்குன அந்த ஆசானங்களுக்கு நம்ம பெரிய நன்றி சொல்லணும். இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண அந்த பேரண்ட்ஸ், பெற்றோர்களுக்கு முக்கியமாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஒரு குழந்தைக்கும் சிலம்பம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் சில பெற்றோர்களால் அவங்களால பணம் கொடுத்து கற்றுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட சில பெற்றோர்கள் வந்து பணத்தை கொடுத்து சில ஆசானங்கள் வந்து இன்னும் பணம் வாங்காமலாம் எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஆசானங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு மாணவன் வந்து வளர்ச்சி அடைகிறானா முதல் காரணம் பெற்றோர், ரெண்டாவது காரணம் ஆசான்கள். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். மைக் டைசன் இருக்கிறாரு, பெரிய உலகத்தில் குத்துச்சண்டை வீரர். அவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவரை வந்து ஒரு மாஸ்டர் பார்த்து நல்ல பாக்ஸரை எடுத்து அவருக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லா உடலுக்கு உண்டான தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து தயார் செய்தாரு. அந்த தயார் செஞ்சதுல தான் அவர் பெரிய உலக லெவலில் இப்போ வந்து உலக குத்துச்சண்டை வீரராக மைக் டைசன் இருக்காரு. அந்த மைக் டைசன் என்ற ஒரு ஆள் தெரியவதற்கு அந்த குரு காரணமாகாரு. ஆனால் அந்த குரு பேர் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி எங்களுடைய கலையில பல மாணவர்கள் நாங்கள் உருவாக்கி இருக்கோம். ஆனால் எங்களுடைய பேர் எங்கேயும் வராது. சிலம்ப ஆசான்களுக்கு என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, தன்னுடைய மாணவர்கள் எல்லாருமே வளர்ந்துருக்காங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அது எங்களுக்கு சந்தோஷன்ற மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய சிலம்ப கலையில் இருக்கிற இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஆசான்கள் தான். இதெல்லாம் அரசாங்கம் கவனிச்சு சிலம்ப கலைக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இடஒதுக்கீடை ஒதுக்கி இவங்களுக்கு என்ன செய்யலான்ற ஒரு கருத்தை கொண்டு வந்தாக்கா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த நேரத்தில் வந்து மாவீரன் தற்காப்பு கலைக்கூடம் வந்து ஒரு மேட்ச் நடத்திருக்காங்க. அது பெரிய சேகர் அவர் பேர், என்னுடைய நண்பர் அவர், சேகர் அவர் பேர். இந்த மேட்ச் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்காங்க. எல்லா மேட்ச்லையும் சில பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த மேட்ச்சில் பிரச்சனையே இல்லாமல் எல்லாருமே அற்புதமாக பயன்படுத்தி மாஸ்டர்ஸு, ரெஃப்ரீஸு, அந்த வாலண்டியர்ஸு எல்லாருமே அற்புதமாக அந்த ஒட்டுமொத்த டீமை வந்து இந்த மேட்சை வந்து நடத்தி கொடுத்ததுக்கு பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் மாவீரன் தற்காப்பு கலை கூட வந்து இன்னும் வளர்ந்து அடுத்தபடியான ஒரு பெரிய மேட்ச் நடத்தணும். அது இவர் வந்து நல்லா முயற்சி பண்ணணுன்ற கருத்தோட நான் விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம், ஆசான் வந்துட்டு சண்முக ஆசான் வந்து அவரை பற்றி நான் சொல்லணும். சண்முக ஆசான் வந்துட்டு அவர் பேசும்போதே தெளிவாக அந்த பேச்சிலே அவரது உண்மை ஒருத்தன் பேசும்போது தெரியும் அந்த உண்மையாக பொய்யணும். அந்த உண்மை அந்த ஆசான்ட்ட நான் எதிர்பார்த்தேன். ஆசான் வந்துட்டு இன்னைக்கு மேட்ச்சில் ஒரு டைம் கொடுத்தாரு. ஆசான் உங்களுக்கு வந்து நான் லேட்டாக வந்துட்டேன், ஆனால் உங்களுக்கு 1:30 மணிக்குள்ளே நான் மேட்ச் முடிச்சு காட்டுறேன்னு. அதனால் முருக ஆசானுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஆசான் வந்துட்டு இன்னைக்கு வரலன்னா இன்னைக்கு மேட்ச்சு இந்த அளவுக்கு நல்லா நடந்திருக்காது. அது நான் பெருமையாக நினைக்கிறேன். ஆசான் பேசுவார். நன்றி. நான் வந்து ஜடாயு சிலம்பம் அகாடமி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பள்ளி மாதிரி நடத்திட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவீரன் தற்காப்பு சிலம்ப கலைக்கூடத்தில் நம்ம சேகர் மாஸ்டர் வந்து எங்களை கூப்பிட்டுருந்தார். ஆனால் நான் எதிர்பார்த்தது வேறு, இங்கே நடந்தது வேறு. ஆனால் ரொம்ப அற்புதமாக நடந்தது. இந்த மாதிரி ஒரு மேட்ச் எப்பயுமே இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எதிர்பார்த்து வரோம். ஆனால் நிறைய சிலம்ப மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன சிக்கல், ஒரு சின்ன சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபடும். ஆனால் இங்கே நடந்த இந்த சிலம்ப மேட்ச்சில் அவ்வளோ ஒரு அற்புதமாக ஒரு சிலம்ப மேட்ச் நடந்தது. பார்த்தீங்கன்னா இந்த சிலம்பத்தில் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நான் ஒரு காலேஜில் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த காலேஜில் கிளாஸ் எடுக்கும்போது என்ன அந்த தலைமை ஆசிரியர் என்ன சொன்னார், இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து தவறான ஒரு வழிமுறைக்கு போகிறாங்க, இந்த கஞ்சா நிறைய இந்த போதை மருந்து இதெல்லாம் வந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். இல்லை சார், இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நான் எப்படி கிளாஸ் எடுக்க முடியும்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் வாங்க சும்மா அந்த பசங்கள்ட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு மாதம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போதை வந்து அவங்கள்ட்ட வந்து குறைய ஆரம்பிச்சுது. அந்த முடி ஒழுக்கம், அந்த பேண்ட்டு, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து குறைய ஆரம்பிச்சு.
வேற மாதிரி, அதாவது ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அந்த போதை பழக்கத்திலிருந்து மாறி வராங்க. அதனால தான் இந்த சிலம்பம்ன்றது வந்து எல்லாருமே பழகணும். இதை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சிலம்பம் ஆசிரியர்கள் சொல்லிட்டு சிலம்பம் மாஸ்டர் தேர்ந்தெடுக்கணும். பிரைவேட் ஸ்கூலில் இப்போ ஆல்ரெடி பிரைவேட் ஸ்கூலில் நான் கிளாஸ் எடுக்கிறேன், அங்கே ஒரு சிலம்பம் கிளாஸ் இருக்குது, அப்போ அங்கே போய் நான் எடுக்கிறேன். எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அதை விட இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ரொம்ப பசங்க அடிக்ட் ஆகிறாங்க அந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு. ஒருத்தன் கெட்டு போகணும்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு போகல, அந்த கூட சேர அந்த பசங்க அவனுக்கு எடுக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி கலைகளை மேலும் 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 வளர்த்து கொண்டு சிலம்பம்ன்றத இந்த எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அதாவது பர்மனெண்ட்டாக ஆக்குனாங்கன்னா நிச்சயமா இந்த சிலம்பம்ன்றது எங்கேயோ உயர்ந்து போய் நிற்கும். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கண்ட்ரோலில் இருக்கிற காவல்துறையில் எல்லாரும் வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போனாங்க. என்னன்னா ரோட்டில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கணும்னா பெற்றோர்கள் நீங்கள் தான் உதவி செய்யணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பைக்கை வாங்கி கொடுத்து அவங்கள தயவு செய்து அவங்களோட வாழ்க்கையை வீணாக்காதீங்க, அவங்கள நீங்கள் உங்கள் பாதுகாப்பில் வச்சுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனாங்க. எல்லாரும் ஹெல்மெட் பயன்படுத்தணும், எல்லாரும் வந்து பாதுகாப்பாக போகணும் வரணும், இந்த ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவங்க அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நண்பர் சரவண ஆசான் அவர் பேசுவார். டோர்னமெண்ட் நல்லா சிறப்பாக பண்ணாங்க. அது மெயின் காரணம் வந்து நம்ம சண்முக மாஸ்டர் ரெஃப்ரி தான் காரணம். இல்லைன்னா அந்த ரெஃப்ரி இல்லைன்னா மேட்ச் சிறப்பாக நடத்த முடியாது. நிறைய மேட்ச்சுக்கு போயிடும், ஒரே பாதிலே தயாராகிடும். அவங்களோட கலைக்கிறது மட்டும் ப்ரைஸை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க, ஒரே தயாராகி சண்டே ஆகிடும். இது அந்தமாரி எதுவுமே இல்லை, நீட்டாக பண்ணி கொடுத்தாப்புல. ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம், என் பேர் லெமோரியா செல்வன். பார்த்தீங்கன்னா நான் நிறைய போட்டியில் கலந்துருக்கிறேன், நிறைய போட்டி நடத்திருக்கிறேன், நிறைய தமிழ்நாடு முழுக்க பயணிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிசை பார்த்த உடனே நான் விழுந்துட்டேன். இவ்வளோ பெரிய பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உண்மையிலே அதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும் நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம். என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கினாலும் சரி, ஒரு ஆசான்களை ஒருங்கிணைச்சாலும் சரி, இதில் மிகப்பெரிய தொகையை பரிசுக்கே செலவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். அதுக்கு இவங்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ 1000க்கு மேலே குழந்தைங்க வந்திருப்பாங்க. காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள எந்த சிரமமும் சத்தமும் இல்லாமல் அந்த போட்டி அழகாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு சிறந்த மனசோட இதை செய்கிறதுனால மட்டும்தான் இந்த கலை வளருது. இன்னும் இவங்க மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும். அதுலேயும் எனக்கு ஆசை என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாரும் ஒத்துமையாக சேர்ந்து பண்ணணும். ஆளாளாக ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்கிறாம எல்லாரும் சேர்ந்து பண்ணோன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வரும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வச்சு இந்த இடத்துல நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய முன்னோர்கள் கலைகளான இந்த சிலம்ப கலைகளை மிக அருமையாக பல மாணவர்களை இங்க உருவாக்கி சிறப்பாக செயல்பட்டாங்க. சின்ன பரிசெல்லாம் கொடுத்தா குழந்தைங்க சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு அவங்களுடைய பரிசு ரொம்ப பெருசா இருந்தது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு பொருளை கொடுத்துருக்குறீங்க. மீண்டும் இந்த குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையில் அந்த பரிசு மிக சிறப்பா இருந்தது. இது மாதிரி அடுத்த தலைமுறைகளை நாமெல்லாம் சிறப்பாக உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு லெமோரியா அமைப்பு தமிழகம் எங்கும் உலகெங்கும் செயல்பட்டு இருக்காங்க. நாம் அனைவரும் ஒன்று பெற்று அடுத்த தலைமுறைகளுக்கு நம்மளுடைய தமிழர் கலைகளான இந்த கலைகளை குறைந்து கொண்டிருக்கிற கலைகளை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து ஆரோக்கியத்தோடு தன்னம்பிக்கையோடு சிறந்த மனிதர்களாக வாழ்வதற்கு இந்த கலை மிக உதவியாக இருக்கும். இதை எல்லோரும் சேர்ந்து இணைந்து கொண்டு போவதற்கு உங்களுடைய கைகளை எங்கள் லெமோரியாவோடு சேர்த்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.